லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
அடியா பத்திரி பாஞ்சாலியாக இருந்தான். இப்போது அகோரம் எடுத்து வந்திருக்கின்றேன். அது மட்டும் கிடையாது, ஆதியில் தோன்றியவன் நீயோ ஆதிசக்தி. வீரசக்தி இதோ வார்த்தையா கிரேதா கிரேதா துவாபுரி கலியுகம் இப்படி சொல்லக்கூடிய 4 யுகத்துக்கு முன்னால் மணி யுகத்திலே பம்பை உடுக்கை ஈட்டி வால் அக்னி தீச்சட்டி இப்படி சொல்லக்கூடிய அனைத்தும் என் கருத்திலே ஏந்தி கொண்டு இந்த உலகத்திலே முதல் முறையாக ஆதிபரா சக்தியாக தோன்றி வந்தான். உண்மைதான். அப்படி இருக்கும்போது ஒரு நேரத்திலே அற்பமானதுக்கு எப்படி அவர்த்த வரத்தை கொடுக்க வேண்டும், எப்படி அவர்த்த வரத்தை கொடுக்க கூடாது என்பது தெரியாமல் நித்திய தத்துவம் என்ற வரத்தை கொடுத்துவிட்டு நீயும் நானும் முட்டி மோதை சமர் புரிந்தோமே. அன்று சமரை முடித்துவிட்டு சாந்த சொருமாக அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எந்த ஒரு குறையும் வராமல் நீயும் நானும் பார்த்து கொண்டிருந்தோம். நம்மை தேடி ஐயோ பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது குழந்தாய் பாண்டவர்களையே காப்பாற்றியவர்கள் நீங்கள். உண்மைதான். அப்படி இருக்க எங்களை காப்பாற்றுங்கம்மா. கோபத்தை குறைத்து இந்த பக்தர்களுக்கு நல்லாசி வழங்க வேண்டும் அம்மா. என்ன உங்களுக்கு ஏதொரு குறை ஏற்பட்டது எங்களிடத்தில் சொல்லுங்கள். உங்கள் குறை அனைத்தும் நாங்கள் இருவருமே தீர்த்து விடுகின்றோம். சக்தி அம்மனுக்காக சிறப்பான ஒரு பூஜை செய்து அந்த அம்மனை அலங்காரமா அலங்கரிச்சு திருவிழா செய்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவளை போற்றி வணங்கியிருக்கிறாங்கம்மா. இந்த மக்களுக்கும் அவர் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கும் அவர் செய்யக்கூடிய தொழிலும் என்னைக்கும் உடனிருந்து இந்த ஏகாமலூர் கிராமம் இன்னும் மென்மேலும் வளரணுமா. அதுக்கு நீங்க தான் நல்லா செய்யணும். குழந்தாய் இதோ பார்த்தாயா, இந்த கிராமத்தை இந்த கிராமத்து எல்லையிலிருந்து நான் பார்த்துக் கொள்வேன். அது மட்டும் கிடையாது, இந்த கிராமத்திலே யாதொரு குறையும் ஏற்படாமல் இதோ இருக்கும் இந்த மாகாளியாகப்பட்டவள் இந்த கிராமத்தை சுற்றி வளம் வருவாள். குறையன்று ஏற்பட்டு தாயே என்று குரல் கொடுத்தால் போதும், அடுத்த நொடியே உள்ள குறை அனைத்தும் தீர்த்து வைப்போம். இது நிச்சயமாக உண்மைதான். 500 கிலோமீட்டர் இதோ பார்த்தாயா குழந்தாய், கவலை வேண்டாம். அதோ தெரிகின்றது பார், அதோ தெரிகின்றது பார், அதுதான் குகை. அந்த குகையிற்குள் தான் உன்னுடைய மனைவி கொடுத்த சாபத்தால் உள்ளே இருக்கின்றார். குகை மூடிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு நேரத்திலே அந்த அரவங்காட்டிலே ஒரு கொடும் பாவியாகப்பட்டவன் உன்னுடைய மனைவி துரத்தி கொண்டு வந்தான். உன்னுடைய மனைவி என்ன உரைத்தால் தெரியுமா? இந்த குகையினுள் நான் சென்று கொண்டிருக்கின்றேன், அது மட்டும் கிடையாது, என்னுடைய ரத்த பந்தம் யாராவது இந்த குகையை தொடுமாய் இந்த குகையாகப்பட்டது அப்போதே திறக்கும். இதுவே பத்னியின் சாபம் என்று உன்னுடைய பத்னி அன்று உரைத்திருக்கின்றால் அந்த சாபம் தான் இன்று வரையிலும் இந்த குகையாகப்பட்டது திறக்காமலே மூடிக்கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இரத்த சம்பந்தம் யாராவது ஒருவர் சென்று அந்த குகையின் மீது கை வைத்தால் போதும், உன்னுடைய மனைவியாகப்பட்டவள் உன் கண்முனே காட்சியளிப்பார். அப்படியா? அலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.